உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட பைபிளில் சங்கீதம் 118 அதிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து அதில் ஆண்டவர் நமக்கு நன்மையாய் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கவனிப்போமாக. இப்போ கடந்த செய்தியில் சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரன் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படி சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானமாக வாழணும்னு எல்லோரும் ஆசைப்படுறோம். அப்போ ஞானத்துக்கு ஆரம்பமே கடவுளுக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன். தேவன் அவருடைய வழிகள் என்ன? தேவன் நல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் மகிமை உள்ளவர், ராஜாவாக பரலோகத்திலிருந்து ஆளுகிறவர். அப்படி அவர் நல்லவரா, நீதி உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவரா, மகிமை உள்ளவரா, ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அவர் எல்லாத்தையும் ஒழுங்காக இந்த பூமியில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஆகாய மண்டலம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு தாறுமாறாக எதுவும் இல்லாமல், தெர் இஸ் நத்திங் அட் ரேண்டம், இஷ்டத்துக்கு தாறுமாறாக எதுவும் இல்லை, எல்லாமே ஒரு ஒழுங்கின்படி நடக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அப்போ அவர் ஒழுங்கு இல்லாமல் இருப்பாரா? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஒழுங்கு இல்லாமல் வாழலாமா? அப்படி இருக்க முடியாதே. அப்படி இருந்தால் சரியாக இருக்காது. நான் என் இஷ்டத்துக்கு நான் இருப்பா, அப்புறம் என்ன ஆகுமோ அதை வாங்கிக்க அப்படின்னு முடிஞ்சிருது. ஆக அருமையானவர்களே, இப்போ இப்படி ஒரு நல்ல தேவன், அவர் ஒரு தனக்குத்தானே ஒரு டிசிப்ளின் வைத்திருக்கிறவர், ஒழுங்கு வைத்திருக்கிறவர். அவர் போட்ட சட்டத்தை அவரே மீற மாட்டார். அப்படி அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு. ஏன் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? சட்டப்படி ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் நம்ம பத்திரமா இருப்போம். இப்போ டிராஃபிக் ரூல்ஸில் நம்ம நாட்டில் இடது பக்கம் போகணும், ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் தான் போகணும், அப்புறம் டிராஃபிக்கில் போலீஸ்காரர் எப்படி கையை காட்டுறாரோ அதுக்கேற்றாப்புல நிற்கணும் அல்லது போகணும். அதெல்லாம் இருக்கிறது எதுக்கு? நம்ம பத்திரமா கிளம்புன இடத்துலேருந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு. இல்லை அவர் கையை காட்டினா நான் என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்னாக்கா எங்கேயா ஆக்சிடெண்ட் ஆகி இவர் வீட்டில் போய் படுத்துங்கிறது பதிலாக ரோட்டில் படுத்திருப்பார். அப்போ சட்டங்கள் நமக்கு நன்மையானவை, அது நமக்கு பிரயோஜனமானவை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சட்டப்படி வாழணும்னு சொல்கிறாருன்னா, ஒரு ஒழுங்கின்படி வாழணும்னு சொல்கிறாருன்னா அது நமக்கு நன்மையானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். 10 கற்பனைகள் நமக்கு நன்மையாக இருக்கும்படி. ஐயோ 10 கற்பனையில் ரொம்ப நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டங்க, இது என்ன கொடுமையாக இருக்குது, இந்த ஆண்டவருக்கு இருந்தாக்கா இப்படி இத்தனை கற்பனையை நிறைவேற்ற சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க அந்த கற்பனையின்படி வாழலைன்னா நீங்கள் செத்து சீக்கிரமாக நரகம் போயிடுவீங்க. உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னேன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதாவது கர்த்தர் இவர் தான் கடவுள், அப்புறம் இவரை விட்டு வேறு எங்கேயும் போகிறேன்னு கேட்குறாரு. போனால் அப்புறம் உருப்பிடுவியான்னு கேட்குறாரு. நீ உனக்கு விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம், அப்படியெல்லாம் செஞ்சால் நாம் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் போட்டு தள்ளிடுவேங்கிறாரு.
கடவுள் நான் இருக்கேன், நீ எங்கடா போவ, போனேன்னா தொலைச்சி போடுவேன் பார்த்துக்கன்றாரு. இன்றைக்கி கர்த்தரை விட்டு வேறு வழிபாடுகளில் போகிறப்ப கர்த்தர் அவங்கள அதுக்கப்புறம் அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அப்போ இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் முட்டி மோதி அவங்க அக்கிரமத்தோட வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து அது அநியாய அக்கிரமங்கள் பாவங்கள் ஊழல்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து முடியலை நரகம் போகிறார்கள். அப்போ கர்த்தருக்கு அடங்கி நடக்க மாட்டேன், அவருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டேன், அவர் போட்ட சட்டத்திட்டங்களின்படி நடக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ இஷ்டத்துக்கு நம்ம போய் எங்கேயாவது இடித்து விழுந்து அப்படி ஆயிடுது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஒழுங்கு அவசியங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை பேச்சு செயல்கள், நம்ம வீட்டு காரியங்கள், நம்ம வேலைக்கு போகிற இடங்கள், வேலையில் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நீங்கள் செய்கிற வேலையில் ஒழுங்காக சம்பாதிப்பீங்க, அதை கொண்டு நல்லா நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சம்பாதிச்சு பாதிக்கு மேலே அதை சாராயத்தை குடித்து அப்புறம் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், யாராவது தூக்கி கொண்டு போய் வீட்டில் போடணும். அப்புறம் இந்த சம்பாதிக்கிற காசு பாதிக்கு மேலே இங்கிட்டு போயிடுதா, அப்போ மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு துணிமணி அப்புறம் படிக்கிறதுக்கு ஸ்கூலு ஃபீஸ் கட்டுறது புஸ்தகம் வாங்கிறது அதெல்லாம் சிக்கலாகிடுது. அப்புறம் ஒழுங்காக படிக்க வைக்க முடியாதனால சின்ன வயசில் பிள்ளைங்க வேலைக்கு போகிறது. அப்புறம் அது எப்படி பெற்றோருடைய கவனம் இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு வளரும், அப்புறம் அதுவும் ஒழுங்காக இருக்காது. அப்போ ஒரு சமுதாயம் கெடுது, தலைமுறை கெடுது, அப்புறம் தலைமுறையாக கெடுது. எங்கெங்கே ஆரம்பிக்குது, நம்ம ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறதுனால. நான் அடங்கி நடக்க மாட்டேன், எனக்குள்ள ஒரு டிசிப்ளினுக்கு நான் வரமாட்டேன், நான் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவேன். ஆடலாம், அதை அவர் தடுக்கலை, நீ இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், அங்கே எங்கேயாவது முட்டி மோதி விழுந்தால் அப்புறம் பார்த்துக்கப்பா அப்படி சொல்கிறாரு. அப்படி அடங்க மாட்டேன்னா முடிவில் நரகம் வரும், பொய்க்க. இவன் கேட்குறான், நான் நரகம் போகிறதோ பரலோகம் போகிறதோ ஏன் இஷ்டம், நான் நரகம் போய் உனக்கு என்னையா அப்படின்னு கேட்குறேன். சரியா, நீ போ நரகத்துக்கு போ, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அதனால் பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற சட்டத்திட்டங்கள் நம்ம ஒழுங்காக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா, அவர் பேரை கெடுக்கிற அளவுக்கு நீ கெட்ட வேணாம் வாழாத. அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயா, வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள், அது கடவுளுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு புத்தியை கேட்டு ஒழுங்காக வாழ்கிறதுக்கு அவருடைய சமூகத்தில் புத்தி கேட்க வர்றது, அவர் ஆராதிக்கிறதுக்கு வர்றது நாள். அது அவர்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னாக்கா அவர் சொல்கிற புத்தியும் கேட்க மாட்டேன், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் வாங்க மாட்டேன், இந்த உலகத்தில் தருதலையாக வாழ்கிறது அப்படி தான் ஆயிடுது. இங்கே பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் 10 கோத்திரத்தார் அவங்க கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கலை, கர்த்தரை விட்டுட்டு பாகால்கிட்ட போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க, கடைசிக்கு ஏதோ சிறையிருப்புக்குள்ளே போனாங்க. அவங்களும் அந்த கோத்திரங்களும் நாசமாச்சுன்னு எழுதியிருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் வரலாறு எடுத்துக்காட்டுகள், அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு புத்தியை படிப்பிக்கணும். சோதோம் கொமோரா பற்றி பைபிளில் சொல்லுது, அவங்க பாவ இச்சைகளில் தாறுமாறாக நடந்து அதனால் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிச்சாருன்னு எழுதியிருக்கு. அது ஏங்க, ஒழுங்கில்லாத வாழ்க்கை. லவ் பண்ணுறேங்கிறாங்க, எங்க கல்யாணம் பண்ண ஒரு பாடு தான் பையனும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழணுமா? இல்லைல்ல, நம்ம தாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அதனால் இப்போவே நாங்கள் இஷ்டப்படி சேர்ந்து வாழ்கிறோம். கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியாது. அப்புறமேலு நாம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் பின்னாடி கேடு எப்படி வந்துச்சு? ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அளவு ஒரு ஒழுங்கு இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒழுங்காக இருக்கணும். நம்ம மனசாட்சியே சொல்லுது, ஒழுங்காரு, எல்லையை தாண்டாத, கிழிச்ச கோட்டை தாண்டாத, கர்த்தர் கிழிச்ச கோட்டை தாண்டாத அப்படின்னு இந்த மனசாட்சி சொல்லுது. அடங்கி இருக்கணும்ல. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருளில் உய்த்துவிடும். அடக்கம் ஒழுங்காக அடங்கியிருந்தால் கடவுளோட கூட சேர்ந்து கடவுளோடைய பிள்ளையா பரலோகத்துக்கு போய் சேருவான். அடங்காமை ஆறிருள், காரிருள் பிசாசுக்கு நரகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி அடங்காமை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும்னு
நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதெல்லாம் தெரியாதையா நமக்கு? இதெல்லாம் படிக்காதவங்க கூட அவங்களுக்கே ஒரு அறிவு இருக்குது. ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம நல்லா பிழைக்க முடியும், ஒழுங்கு இல்லைன்னா எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம், அதெல்லாம் தெரியுது. தெரியாததுன்னா சொல்லிக் கொடுக்கலாம், தெரிஞ்சதை எப்படிங்க சொல்லிக் கொடுக்கறது? தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கவே முடியாதுங்க. அது தெரிஞ்சவங்க அது கேட்டாப்புல அடங்கி நடக்கணும். இன்றைக்கி தேவன் யாருன்னு தெரியலை, அவருடைய போதனைகள் என்னன்னு தெரியலைன்னா தேவன் யாருன்னு சொல்லிக் கொடுக்கலாம், அப்புறம் வழிகள் எப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். தேவனை தெரிஞ்சு இருக்கிறவன் அப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தேவனை தெரிஞ்சிருக்கிறவன் அதை அடங்கி ஒழுங்காக நடக்கணும். ஹீ ஷுட் ஒபே. கர்த்தருடைய வசனத்துக்கு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக நடக்கணும். அப்புறம் அதில் நடக்க மாட்டேன், ஏன் போயா நீ வாழ், எப்படி வேணாலும் இரு, அப்புறம் முடிவை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் கடைசி சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நீ இஷ்டப்படி நடக்கலாம், ஆனால் என்னென்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு நான் வாசித்து காட்டுறேன். பிரசங்கி 11:9-10. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் இஷ்டத்துக்கு நீ வாழலாம்ப்பா, ஆனால் உன்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் அதிலே 12வது அதிகாரத்தில் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. எல்லாம் பேசலாம் சொல்லி முடிச்சிட்டேன், இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன் பாருன்னு, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார், நியாயத்தீர்ப்பு கொண்டு வந்துடுவார். அதனால் எல்லாம் இப்போ நீங்கள் நானும் இருக்கிறோம், எல்லாருமே ஒரு நியாயத்தீர்ப்புக்கு போகிறோம். நம்ம இஷ்டப்படி ஆடலாம், ஆனால் நியாயத்தீர்ப்பு வருகிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எல்லாவற்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்குற ஒரு நாள் வருகிறது. நீங்களும் நானும் எல்லாரும் கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்கு அங்கே போய் நிற்போம். இப்போவே அடங்கி ஒழுங்காக இருந்தால் அந்த நியாயத்தீர்ப்பு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மளை பரலோகத்தில் சேர்த்து வச்சுக்கிடுவார். இப்போ நம்ம ஒழுங்காக நடக்க மாட்டேன்னு ஆட்டம் போடுவோம்னு ஆட்டம் போட்டால் நான் தண்ணி போடுவேங்கிறேன், ஸ்கூல் போக மாட்டேங்கிறேன், படிக்க மாட்டேங்கிறேன், ஊர் சுற்றுவேங்கிறேன், பயல்களோட சேர்ந்து சுற்றுவேன்றேன், பையன்களோட சேர்ந்து அது ஆட்டம் போட்டேங்குது, ஆனால் படிக்க மாட்டேன், ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஒழுங்காக இல்லைன்னா கல்யாணத்தப்போ பொண்ணு ஒழுங்கான மாப்பிள்ளை கிடைக்குதா? அதான் ஒரு காலேஜில் போய் அந்த பத்திரிகையாளர்கள் போய் விசாரித்தாங்களாம், உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணை பிடிக்குமா, அப்படி எல்லாம் சொன்னாங்க. நல்லா ஸ்டைலாக, எப்படி ஒரு டாம்பீகமாக கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எப்படி நல்லா சிரித்து பேசும் அப்படிங்கிற பொண்ணெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை பிடிக்கும் இந்த பொண்ணை பிடிக்கும்னு சொன்னாங்களாம். சரி, அப்போ கல்யாணத்தப்போ உனக்கு இந்த பொண்ணு பிடிக்குமே, இதை கல்யாணம் பண்ணிக்குவேன்னா, கொஞ்சம் பொறுங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு ஆகாதுங்கன்றானா. இதெல்லாம் இந்த காலங்களில் சுற்றுறதுக்கு, கல்யாணத்துக்கு இதெல்லாம் ஆகாதுன்றானா. என்னடா அப்போ என்னடா செய்கிற நீயே அப்படின்னா, இப்போக்கி ஆட்டம் போடுவோம், அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஆடுவாங்க, அவங்களும் கெட்டு போவாங்க, கடைசிக்கு நாங்களும் கெட்டு போயிடுவோம். அங்கே தானே போய் முடிகிறாங்க. அறிவு இல்லையா? பெற்றோர் படிக்க வைக்கிறதுக்கு காசு கொடுத்து ஒரு இடத்துல சேர்த்து விட்டு சாப்பாடு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து புஸ்தகங்களை வாங்கி கொடுத்து நீ நல்லா படித்தேன்னாக்கா நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஏன் இஷ்டம், அது எப்படி நான் எனக்கு விளையாடலாம் வேணும், நான் அங்கே போய் விளையாடுறேன் இங்கே போய் விளையாடுறேன், அந்த ஃப்ரெண்டு வேணும் இந்த ஃப்ரெண்டு வேணும், அவன் பார்த்தா போக்கிரியாக இருக்கான். அந்த போக்கிரி பயல்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஆட்டம் போடணுங்கிறாங்க. எப்படிங்க அது தேராதுங்க கதை. இப்போ நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், பெற்றோர் பிள்ளைகளை அடக்கி கண்ட்ரோலில் வைக்கலைன்னா, பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செய்யலைன்னு, பொறுப்பின்படி செய்யலைன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளை கெட்டுப்போக நீங்களே அனுபவிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பாக வாழ மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக ஒரு பொறுப்பாட ஒரு நல்ல நற்குணத்தோடு வளர்க்க மாட்டீங்க. அப்போ என்னத்தான் செய்யலைன்னு நினைக்கிறீங்க?
நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்காதுங்க. இப்போ என்னத்தான் பிறந்து என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில் மனுஷனாக மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையாக மனுஷனாக பிறந்து தேவனுடைய சாயல் ரூபத்தில் என்னையா பிரயோஜனம்? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஆட்டம், அந்த இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டது பிசாசுங்க. பிசாசை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? போய் பிசாசு போய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்னானா, அவர் கேட்டாராம், எங்கேருந்து வர்ற அப்படி கேட்டாராம். நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி திரிந்து வருகிறேன் அப்படின்னானா. ஊர் சுற்றிட்டு வர்றேன்றான். ஊர் சுற்றி பயல ஒழுங்காக இருப்பானா, படிப்பானா, வேலை நல்ல மார்க் வாங்குவானா, நல்ல வேலைக்கு போவானா? விளங்காதுங்க. அது பிசாசு ஊர் சுற்றுச்சுன்னா இவன் இப்போ ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கவனிக்கலையா? நான் இப்படி பேச விரும்பலானா தான் இருக்குது, விஷயம் இருக்குது. ரொம்ப சொல்லுவாங்க, மயிலே மயிலே இறகு போடுனாக்கா இறகு போடாது, செம்மையாக 2 வெளுத்தாக்கா இறகு விழுந்துடும். அப்போ கவனிங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னுவாங்க. பிரம்பை கையில் எடுத்தால் பிள்ளைங்க அடங்கும்பாங்க. பிரம்பை எடுக்காத பெற்றோர் பிள்ளைகளை ஏற்கனவே தண்டிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க இஷ்டத்துக்கு விட்டாக்கா அப்புறம் நாளைக்கு கெட்டு போயிடுவாங்க, உங்கள் கண் முன்னாடி கெட்டு போயிடுவாங்க. அதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? அதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? இல்லையே. பிள்ளை மேலே சந்தோஷமாக நான் பிரியமாக இருக்கேன் அதனால் அடிக்க மாட்டேன்னா, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும், உன் கையில் இருக்க பிரம்பு அதை அகற்றும்னு சொல்லியிருக்கு. பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் என்னது ஒட்டியிருக்கு? பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும், ஆனால் உன் கையில் இருக்க பிரம்பு அந்த மதியினத்தை அகற்றிடுங்கிறார். பிரம்பை எடுத்தால் அடித்தா அவன் சாக மாட்டான், ஆனால் நீ அவனை பாதாளத்துக்கு தப்பு வைக்கலாமே அப்படின்றார். அவனை அப்புறம் ஒழுங்குபடுத்தினா, பிரம்பு எடுத்தால் ஒழுங்குபடுத்தினா அவன் போகிற நரகத்துக்கு போகாமல் அவனை காப்பாற்றலாமே அப்படின்றார். அப்போ இந்த நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளை அன்பாக இருக்கிறேன், பிள்ளை அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் இந்த பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். நீ ஒழுங்காக இல்லையே, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த ஒழுங்காக நடத்தியிருக்கணுமே, அப்போ நீ நடக்க வைக்கலையே, அப்போ நீ ஒழுங்கு இல்லையே, நீயே ஆண்டவருக்கு அடங்க மாட்டேங்கிற, அப்புறம் உன் பிள்ளை எனக்கு இப்படி உனக்கு அடங்கும்? அது அடங்காது. அப்போ நம்முடைய வழிகளை நிதானித்து பார்ப்போமாக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எது எரேமியாவில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல்ல 3வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து, உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? செய்கிற ஆட்டமெல்லாம் ஆடிப்புட்டு கடைசிக்கு எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னா, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். அப்படி சொல்லி நம்ம வெறும் கும்பிடு போடுறது மட்டும் இல்லை, இருதயமும் கர்த்தர்கிட்ட போய் அடங்கி நடந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு சொல்லணும். அதை சொல்லியிருக்கு. இப்படி ஒழுங்காக இருக்கிறத பற்றி பேசுகிறப்ப தான் இந்த சங்கீதம் 118 சில காரியங்கள் நமக்கு வருது. நான் அதை வாசிக்கிறேன் கொஞ்சம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்படின்னப்ப மற்ற மனுஷனை நம்பாத, கடவுளை பிடிச்சிக்க, அவருடைய வழியில் நட, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் வேறு யாராவது அப்படி நல்லவங்களும் கிருபை உள்ளவர்களும் இரக்கம் பண்ணுறவங்களும் இருக்காங்களா? வேறு எந்த ஒரு மனுஷனாவது நம்முடைய வாழ்க்கையை நம்மளை வாழ வச்சிட முடியுமா? நம்முடைய தேவைகள்லாம் இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனாவது நமக்கு சந்திக்க முடியுமா? முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை ஊரில் யாராவது ஒருத்தரை பார்த்து உன் வாழ்நாள்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன் யாராவது சொல்லுங்கள், சொன்னபடி செய்ய முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஒருத்தருடைய தேவையை கூட உங்களால் சந்திக்க முடியலைங்க. நான் கேட்குறேன், நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை கூட சந்திக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க.
அப்போ திராணியற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர், அவர் நல்லா ஆசீர்வதிக்க முடியும். அவர்கிட்ட அடங்கி நடக்கணும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய பட்சத்தில் இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு அவர் உதவி செய்கிறாராம், நம்ம பட்சமாக இருக்கிறாராம். இந்த மனுஷனை நம்புறதை காட்டிலும், பிரபுக்களை நம்புறதை பார்க்கலாம், பணத்தை நம்புறதை காட்டலாம் நம்பாதீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா ஜாதியார் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நிறைய பேர் நமக்கு கர்த்தருடைய பிள்ளையாக ஒழுங்காக இருக்கிறேன்னா நிறைய பேர் சண்டை போடுற வம்பு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு வழி பண்ணிடுறாராம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அதாவது இன்றைக்கி நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையாக நடக்கணும்னு நினச்சா, நமக்கு விரோதியாக இருக்கிறவங்க, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் நீ என்னடா பெரிய கடவுள் மாதிரி கடவுளோட பிள்ளைன்னு சொல்லிட்டு தர்ற, வானத்திலேருந்து குதிச்சியாக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீ ஒருத்தன் தான் கடவுளை கும்பிட்ற, அப்புறம் நாங்களாம் கடவுளை கும்பிடலையோ அப்படிம்பாங்க. நீ ஒருத்தன் தான் பரலவும் போல, அப்புறம் நாங்களாம் பரலவும் போலையோ அப்படிம்பாங்க. இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதுதான் இயேசுநாதருக்கு நடந்துச்சு. இயேசுநாதர் பரிசுத்தம் உள்ளவரா, நீதி உள்ளவரா, நல்லவரா, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறேன்னு வந்தால் இவங்கெல்லாம் செய்து அவரே சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்ய, உங்கள் பாவத்தை போக்குறதுக்கு, உனக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு நான் வரேன்னு வந்தால் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்கங்க. அப்போது ஒழுங்காக யாராவது இருக்கிறேன்னா யாருக்கு இந்த உலகத்தில் விடமாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், இயேசுநாதரை இப்படியெல்லாம் இந்த மனுஷர் பகைச்சாங்களா, இவங்களுக்கு நன்மை செய்ய வந்த இவங்களுக்கே, இந்த இயேசுநாதருக்கே இப்படியெல்லாம் செஞ்சாங்களான்னு சொல்லி பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசுநாதரே வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க, உமக்கு சத்ருவாக இருந்த எல்லா பயலையும் கொண்டு வந்து கால்களை தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அது எங்கே எழுதியிருக்குன்னு கேட்குறீங்களா? சங்கீதம் 110 நான் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 110. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, அதாவது கர்த்தரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவன் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். உம்முடைய சத்துருக்கள், நீ பூமியில் போனப்போ எடுத்து பேசினாங்களா, சிலுவையில் அரைஞ்சாங்களா, இப்படி பேசினானா அப்படி பேசினானா, அவன் எல்லா பயிலையும் கொண்டு உன் காலில் கீழே தள்ளுறேங்கிறார். அது அப்போ நடந்தது. இன்றைக்கி இயேசுநாதருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு விரோதமாக எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லாம் எவன் என்ன பண்ணுறான், நான் பாரு ஒரு நாள் எல்லாத்தையும் கர்த்தருடைய காலிலேருந்து இவன் காலிலே கொண்டு வந்து தள்ளுறேன் அப்படின்னு கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்ய முடியாது. பழி வாங்குது எனக்குரியது நானே பதில் செய்வேன்னு சொல்கிறாரு. நம்ம போய் எனக்கு விரோதமாக செஞ்சால் அடிக்க போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது. நம்ம அடிக்க முடியாது. அடி வாங்க தான் தெரியும், அடி கொடுக்க தெரியாது நமக்கு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காமிச்சிட்டு எதிர்த்து ஓடி போயிடாது, அந்த பக்கத்தில் இருக்காத, வம்பு பண்ணுற இடத்துல இருக்காத, ஓடியே போயிருங்கிறார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சான்னா அடுத்த கன்னத்தை காட்டு. அப்போ அவனுக்கே இவனை போய் இவங்கிட்ட சண்டை போடுறான்ப்பா அப்படின்னு விரட்டி விட்டுருவான்னு அவரே யோசிக்கிறாரு. அதனால் நமக்கு இங்கே யார்கிட்டையும் சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு யாரையும் அடிக்கவும் தெரியாது. நமக்கு தான் சொன்னாப்புல ஒருத்தர் சொன்னார், நமக்கு அடி வாங்க தான் தெரியும்னு. அதனால் இப்படி இருக்கிறதுனால யாராவது என்ன பேசுனான்னா நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக ஒழுங்காக வாழுங்க. அப்போ ஆண்டவர் இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னோட வலது பார்சத்தில் உட்கார், அது வரைக்கும் என் பக்கத்தில் உட்காருங்க, இங்கே உட்காருங்க, எல்லா பயிலையும் கொண்டு வந்து காலில் தள்ளுறேன் அப்படின்னு. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி எவ்வளோ உலகத்தில் எழும்புகிறாங்கங்க. அதை நம்ம பார்க்குறோமே, கண்கூடாக பார்க்குறோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஹிட்லரு 2வது உலக மகா யுத்தத்தில் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சான். இவங்க மட்டும் கடவுளுடைய ஜனங்களா, இதெல்லாம் சரிப்படாது, இவங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சான். அவன் நிலைமை என்ன, கடைசிக்கு தன்னைத்தானே சுட்டு செத்துக்கிட்டான். அவன் நல்லா இருக்க முடியுமா? இன்றைக்கும் அவனுடைய வழிகளில் நடக்கக்கூடிய இந்த உலக மனிதர் அக்கிரமத்தில் ஸ்வஸ்திகா அவனுடைய அடையாளம். அந்த ஸ்வஸ்திக்குன்னு ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம்
இந்த உலகத்தில் மக்கள் அது மாதிரி இந்த ஹிட்லர் மாதிரி வாழணுங்கிறாங்க, நல்லவனெல்லாம் கொல்லுவேன்றாங்க. ஆனால் கடவுள் ஒரு நாள் வருவாருங்க, இந்த நல்லவெல்லாம் அவன் கொல்லுவான், இவங்க பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் நல்லவனை கொண்டானே ஒருத்தன், அவன் தன்னைத்தானே சாகடிச்சுட்டு அவன் நரகமும் போவாங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நிதானிக்க மாட்டிங்களா? நம்ம இன்றைக்கி ஒழுங்காக இருக்கக்கூடாதா? நம்ம அடங்கி இருக்கக்கூடாதா? நம்முடைய மனசாட்சியில் நல்லது கெட்டது தெரியலையா? நம்முடைய மனசாட்சியில் ஒழுங்காக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியாதா? நம்முடைய மனசாட்சியில் நம்ம எல்லோரும் நியாயத்தீர்ப்புக்கு போய் நிற்க வேண்டியிருக்குன்னு தெரியாதா? இப்போயே ஒழுங்காகிட்டால் பிரச்சனை இல்லையே. அவர் சொல்கிறாரு, இப்போ நீ உன்னை நிதானித்து அறிஞ்சா உனக்கு தண்டனை இருக்காது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ நிதானித்து அறிஞ்சு ஒழுங்காகிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ நிதானிக்காமல் ஒழுங்காக இல்லாமல் இஷ்டத்துக்கு போவேன் ஆடுவேன்னா அப்புறம் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் உங்கள் மனசாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒழுங்காக இருக்கேன் எப்படி இருப்பானா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவங்க வீட்டில் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பராக்கிரமம் செய்வாராம், இவர்களுடைய சத்துருக்களெல்லாம் தாழ்த்தி போடுவாராம். அப்புறம் இவன் சொல்கிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சரி, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க தப்பே பண்ணலையா? இவங்க பண்ண தப்புக்கு தான் சில அடியெல்லாம் விழுக்காட்டுறாரு. பல இடத்துல போய் இவங்க பண்ண தப்புக்கு தான் நமக்கு யாராவது அடி விழுகிற மாதிரி சில காரியங்கள் ஆயிடுது. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அடியெல்லாம் வாங்கின ஒரு பாடு தான் நம்ம ஒழுங்காக இருக்கேங்கிறான். நீதியின் வாசல்களை திறவுங்கள், கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய வாசலில் நீதிமான்கள் வருவாங்க. அவரால் அவர்கிட்ட வந்தால் அவர் நீதிமான் ஆக்கி விட்டுறாரு. அப்போ நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய வாசலில் பரலோகத்துக்குள்ள நுழையிறாங்க. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த உலகம் இவங்களை ரொம்பவும் கேவலமாக நடத்துது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அது மாதிரி நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம்னா நம்மளெல்லாம் இந்த உலகத்தார் தள்ளி விட பார்க்குறாங்க. வீடு கட்டுக்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது எப்படிங்க நம்ம இவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தால் கர்த்தர் கடைசிக்கு நம்மளை ஆசீர்வதித்து இவ்வளோ நல்லா கொண்டு வந்துட்டார், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கடவுள் இந்த நல்லவர், இவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபைனா அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது. என்றும் நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர்கிட்ட அடங்கியிரு, ஒழுங்காயிரு, மனுஷனை நம்பாத, உன் படிப்பை நம்பாத, அதெல்லாம் நல்லது. உன் காசை நம்பாத, உன் பதவியை நம்பாத. அப்புறம் பதவியை நம்பிக்கிட்டே இருக்க, திடீர்னு என்னத்தையோ வேறு எவனோ பதவியிலேருந்து இறக்கி விட்டுறான். பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துடுறேன். என்னங்க அது? அப்போ இவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருத்தர் வாழ முடியாது. அதான் பாருங்கள், எந்த மிருகமும் சாமி கும்பிடலை. ஆனால் மனுஷன் கடவுளுடைய உதவி இல்லாமல் ஒழுங்காக பழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கடவுளே என்னை காப்பாற்றணுன்றேன். நான் சொல்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே.